போராளி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். இன்றைக்கு ஊடகத்துல பரபரப்பான ஒரு செய்தி என்னன்னா, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்களுடைய செய்தி தான். உங்க ஊருக்காரர் தான். இன்னைக்கு அதுவும் சேலத்துல தான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நினைக்கிறேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, எங்களுடைய பொது எதிரி திமுக தான் அப்படின்றாரு. இந்த செய்தியை பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க. அந்த கூட்டணி உயிர் பெறுகிறதா அல்லது கூட்டணி தன்னுடைய இறுதி மூச்சை இழந்து கொண்டிருக்கிறதா? ஏன்னா அந்த ஒரே இன்டர்வியூல ரெண்டு விஷயத்த அவரு மக்களுக்கு வெளிப்படுத்துறாரு. ஒண்ணு, தன்னுடைய பொது எதிரி திமுகன்றாரு. இன்னொன்னு, நாங்க தேமுதிகவோட கூட்டணி வைக்கும் போது எம்பி பதவி தரோம் நாங்க சொன்னோமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிருபர்களை பார்த்து கேள்வி முன்வைக்கிறார். ஆக ரெண்டுமே நடக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிஜேபி உள்ள வருமா அல்லது தேமுதிக வெளில போகுமா? என்ன சார் நடக்குது அங்க? என்ன நடக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாம தான் குழம்பு போய் கிடக்குறாரு. ஏற்கனவே அதிமுக கட்சிக்குள்ளேயே குழப்பம், அங்கேயே மிகப்பெரிய பிரச்சனை. தங்கமணியோ வேலுமணியோ அவருக்கு எதிராக போய் அமித்ஷாவை சந்திச்சதா வேற ஒரு செய்தி. ஏற்கனவே KA செங்கோட்டையன் வேற பிரச்சனை இருக்கும். முதல்லயே ஓ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா இவங்கெல்லாம் பிரச்சனை. இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதே பெரிய காரியமா இருக்கும் போல் இருக்கு. இதுல விஜயகாந்த் பொண்டாட்டி பிரேமலதா வேற என்னங்கிறாங்க, நாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒப்பந்தமே போட்டுட்டோம், எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதாவது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ஒரு சீட்டு தரதா வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை செய்யணும்னு கேக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி நாங்க அப்படி எந்த வாக்குறுதியுமே கொடுக்கல அப்படிங்கிறாரு. என்னன்னா, ஏற்கனவே அந்த கூட்டணி செத்துக்கிட்டு இருக்குது. இப்ப நடக்க போகிற ராஜ்யசபா தேர்தல்ல, நாடாளுமன்ற மாநிலங்களவை தேர்தல்ல ஒரு எம்பிய முழு மெஜாரிட்டியில அதிமுக தேர்ந்தெடுக்கலாம். இன்னொரு எம்பியை தேர்ந்தெடுக்கணும்னா இன்னொரு 2 MLA உடைய ஆதரவு வேணும். ஒண்ணு பாமக கேட்கணும் அல்லது பிஜேபி கேட்கணும். இந்த 2 கட்சியில யாராவது 2 MLA ஆதரவு கொடுத்தால் இன்னொரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரை அவர்கள் பெறலாம் அதிமுக கூட்டணி. இப்ப பிரேமலதாவுக்கு அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணிருக்கணும்? அவங்க பாமகவை அணுகி இருக்கணும் அல்லது பிஜேபி கேட்டிருக்கணும். இந்த மாதிரி நாங்க தேர்தலில் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், எங்களுக்கு ஒரு MP சீட் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு, மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்க ஒரு 2 MLA ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க ஜெயிச்சிருவோம், நீங்க கொடுக்குறேன்னு சொல்லுங்க, பேசுறேன்னு பேசிருக்கோம். அதை செய்யல. இவங்க நோகாம நுங்குத்தீங்கன்னு பாக்குறாங்க. விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா ADMK பார்த்த கூட்டணி 2 ஓட்டை வாங்கி நம்மளை MP ஆக்கிடணும், இவங்க பாராளுமன்றத்தில் போய் உக்காந்துடணும். அது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச உடனே, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே விஜயகாந்த் சொன்னது என்ன தெரியுமா? மக்களையே சந்திக்காம நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டாங்க அப்படின்னு. மறைமுகமா எடுத்த உடனே யாரை தாக்கினார் தெரியுமா? பாமகவுடைய தலைவர் அன்புமணி சொன்னார். ஆனா இன்னைக்கு இவங்க மக்களை சந்திச்சு எல்லா செல்வாக்கு இழந்துட்டாங்க. இவங்க தனியா நின்னா ஒரு தொகுதியில 5000 ஓட்டு கூட வாங்க முடியாது, ஏன் 2000 ஓட்டு கூட வாங்க முடியாது விஜயகாந்துடைய கட்சி. இன்னைக்கு அந்த அளவுக்கு பலகீனமாயிருச்சு. மக்களையே சந்திக்க முடியாத சூழ்நிலையில இவங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு கொல்லைப்புறமா மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும்னு நினைக்கிறாங்களே, எந்த விதத்தில் நியாயம்? விஜயகாந்த் சொன்னப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அன்னைக்கு இருந்து இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோட தான் திமுக அரசாங்கமே இருந்துச்சு. 2006 இருந்து 2011 வரைக்கும் ஜெயலலிதா கருணாநிதியுடைய அரசை விமர்சிக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசு அப்படிதான் ஜெயலலிதா முடிகிற வரையுமே அவங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. அந்த மைனாரிட்டி திமுக அரசுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சி 5 வருஷம் நீடிச்சதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தானே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே. அன்னைக்கு திமுகவுக்கு 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நினைக்கிறேன்.
இருந்தும் பாட்டாளி மக்களுக்கு ஆதரவுல தான் அன்னைக்கு திமுக ஆட்சியே நடந்தது 2011 வரைக்கும். ஆனா அப்படி வந்து திமுக ஆட்சியை தமிழ்நாட்டுல காப்பாத்திட்டு திமுகவுடைய ஆதரவோட பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏக்களுடைய ஆதரவோட தான் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார், மாநிலங்களவை உறுப்பினர் ஆனாரு. ஆனதுக்கு பின்னாலதான் இன்னைக்கு வந்து ஜேபி நட்டா, பிஜேபியோடைய தலைவர் ஜேபி நட்டா பாராட்டுறாரு. அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறையில கொண்டு வந்த திட்டம் தான் இந்தியாவுல தாய் மற்றும் குழந்தைகள் இறப்பு விகிதத்தை குறைச்சிருக்கிறாங்க. வேறு காலத்துல பிரசவ காலத்துல அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த திட்டம் இவ்வளவு பெரிய புரட்சிகரமான திட்டம், அது இவ்வளவு நடைமுறைப்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ யார் சொன்னது? விஜயகாந்த். மக்களை சந்திக்காமலே இவங்க நாடாளுமன்றத்துக்கு போயிட்டாங்க. திமுகவில் எத்தனை பேர் போனாங்க? வைகோ மக்களை சந்திச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனானா? திமுகவில் மட்டுமே 5 முறை மாநில உறுப்பினர் நினைக்கிற வைகோவை பார்த்து அந்த கேள்வி கேட்கலையே. ஏன்? அவங்களுக்குள்ள இருக்கிற வேற பாசமா? நான் ஓப்பனாவே கேட்டுருவேன், வேண்டாம் அந்த அளவுக்கு நாம அநாகரிகமா பேசணும்னு நினைக்கிறேன். அவ விஜயகாந்துக்கு வைகோ மேல என்ன பாசம்? அப்ப அவரை கேட்காம அன்புமணி கேட்டாரு. இன்னைக்கு ஏடிஎம் கேட்டு வந்து எங்களுக்கு நீங்க ஒப்பந்தப்படி வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களே. நீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒப்பந்தப்படி கேட்கறதுக்கு நீங்க எத்தனை பேர் ஜெயிச்சிங்க எம்பியில? எந்த ஒரு இதுவுமே இல்லாம நீங்க போய் இன்னைக்கு எங்களுக்கு நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் கொடுங்க, ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஒப்பந்தத்தை நீங்க நிருபர்கள்ட்ட காட்ட வேண்டியதானே? ஒப்பந்தம் கையில இருக்கும்ல. எடப்பாடி பழனிசாமி நாங்க ஒப்பந்தம் போடல, தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருக்காங்கிறார். இதுல எது உண்மை? 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ஆதாரத்தை கொடுங்க. தபார், நாங்க போட்ட தேர்தல் அறிக்கை, நாங்க எடுத்துக்கிட்ட தேர்தல் ஒப்பந்தம் எடுத்து போடுங்க. ஏன் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனை எல்லாம் போதாது இந்த பிரச்சனை வேறையா? சார், தமிழ்நாட்டில் பேச வேண்டிய பிரச்சனையே பேசல யாரும். இவங்க எங்களுக்கு நாடாளுமன்ற மாநிலவை கொடுக்கலன்னு இவங்க அங்க இல்ல சார். இந்த செய்தி ஏற்கனவே ஒரு பழைய வரலாற்று செய்தியோட ஒப்பிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இதே பாமக திமுக கூட்டணியில இருந்த போது திமுக வந்து பாமகக்கு இந்த மாதிரி ஒரு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லி பின்னாடி அவங்க கொடுக்காம இழுத்தடிச்சு ஏமாத்திட்டாங்க. அது உண்மையா சொல்லணும், ஏமாத்துறாங்கன்றதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஒப்பந்தம் அப்படிதான் போடப்பட்டது. ஒரு இல்ல சார், இல்ல அதாவது 2006 வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் கொடுக்கணும்னு திமுக கிட்ட ஒப்பந்தம் போட்டோம். அந்த ஒப்பந்தப்படி அந்த உடன்பாடுபடி திமுக பாமக 2 பேரும் வந்து சரியா நடந்துகிட்டு தான் அன்புமணி ராமதாஸ் வந்து எம்பி ஆனாங்க. கூட்டணி வைக்கும் போது ஜெயலலிதா ஒரு ஒப்பந்தம் இருக்கு. நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் பொறுப்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கணும், ஒரு சீட் கொடுக்கணும்னு ஜெயலலிதா கிட்ட ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த நேரத்துல என்ன பண்றாங்க ஜெயலலிதா? இரவோடு இரவா கலைஞர் கருணாநிதி அரெஸ்ட் பண்றாங்க. கலைஞர் ஐயோ கொல்றாங்களேன்னு கத்தனார்ல அந்த நிகழ்வு. அரெஸ்ட் பண்ண உடனே ஆனா எதை பத்தி கவலைப்படாம அன்னைக்கு ஜெயலலிதா வந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை பாமகவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு ஒப்பந்தப்படி. ஆனா அதை பத்திலாம் அன்னைக்கு வந்து டாக்டர் ஐயா கவலைப்படவே இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த தலைவர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் இரவோடு இரவா நைட் 12 மணிக்கு போய் இவ்வளவு அடாவடித்தனமா கைது பண்ண தவறுன்னு அடுத்த நாள் காலையில முதல்ல கலைஞரை பார்த்து கலைஞர் கைதை கண்டிச்சு அறிக்கை விட்டவர் யாருன்னு கேட்டா பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா தான். அதுக்காகவே அந்த ஒப்பந்தத்தை ஏமாற்றியவர் ஜெயலலிதா. ஜெயலலிதா கூட போட்ட ஒப்பந்தம் ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சி கொடுக்கணும் போய் கலைஞர் கருணாநிதியை பார்த்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஒப்பந்தத்தையே வந்து கிடப்புல போட்டு அந்த ஒப்பந்தத்தை முதல்ல நிமிர்னது ஜெயலலிதா. ஒருவேளை இந்த தேர்தலில் போன நாடாளுமன்ற தேர்தலில் விஜயகாந்த் மனைவியோடு அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தா அந்த ஒப்பந்தத்தை 2வது மீறுவது அதிமுக. ஒப்பந்தம் போடலன்னா அரசியல்ல நாடகம் ஆடுவது விஜயகாந்துடைய மனைவி பிரேமலா தான் வழக்கம் போல. ஆமா. இப்போ அதனுடைய தொடர்ச்சியா கூட்டணி வந்து இன்னொரு விஷயமும் அங்க நடக்குது சார்.
இன்னைக்கு அவங்க கட்சியினுடைய முக்கிய தளபதியுடைய குடும்ப விழா. பிஜேபியினுடைய தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அதுவும் அண்ணாமலை போய் கலந்துக்கிறாரு. அண்ணாமலைக்கு வந்ததை பார்த்த உடனே முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து முகமலர்ந்து கை கொடுத்து சிரிக்கிறாங்க, ஆள தழுவுறாங்க, வரவேற்கிறாங்க. இது வந்து திரும்பவும் இவங்களுக்கான கூட்டணிக்கான முயற்சியா நம்ம பார்க்கலாமா சார்? இல்ல சார், அதுல வந்து நாம அரசியலா பேச முடியாது, அரசியலா அதை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை போன நாடாளுமன்ற தேர்தலே கோவை மாவட்டத்தில் நின்றுருக்காரு, கோவை தொகுதியில் நின்றுருக்காரு. ஒண்ணு. ஆனா அவங்களுக்கு அரசியல் ரீதியா வந்து பழக்கம் இருந்தது. இப்ப இவரு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குடும்பத்துடைய திருமண விழாவில் எல்லாரும் தான் கலந்துக்கிட்டாங்க. ஸ்டாலின் தான் கலந்துக்கிட்டாரு. அதுக்காக அது கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்ல முடியுமா? அண்ணாமலையே தேடி வந்து அவங்களுடைய குடும்ப விழா, அவங்களுடைய வேலுமணியுடைய மகனுடைய திருமணத்துக்கு அண்ணாமலையை அழைச்சிருக்காங்க. அண்ணாமலை வராரு. சரி, வந்தவங்களை வரவேற்கிறது தானே தமிழுடைய மாண்பு. அதனால போய் வரவேற்கிறதுக்கு நாம அரசியல் சாயம் பூச முடியாது. ஒரு கால் வேலுமணி போன்றவர்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கலாம், அவங்களோட மனசுக்குள்ள இருக்கலாம். இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு வந்து இது வந்து அடிகோடலாம் அப்படின்னு கூட வேலுமணி நினைச்சு கூட நாம அண்ணாமலை வரவேற்ற எடப்பாடி பழனிசாமியுடைய மனசு மாறலாம். திரும்பவும் பிஜேபி கூட கூட்டணி வச்சோம்னா நமக்கு வந்து அதன் மூலம் ஏதாவது அரசியல் செல்வாக்கு வரலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம், நினைக்காமலும் இருக்கலாம். ஆனா இந்த திருமண விழாவில் பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் தான் கலந்துட்டு இருக்காரு. இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர் கலந்துருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதுல வந்து நம்ம அரசியல் முலாமை பூசறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்ல சார், அமித்ஷா வந்து போறாரு, வந்து போன உடனே அததான் எல்லா அரசியல் பார்வையாளரும் பாக்குறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து கோவைக்கு வந்து போறாரு. போன உடனே எல்லாருமே ஒரே நேரத்துல சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதிரி இந்த திருமணத்தை பயன்படுத்திக்கினாங்களா, இது வந்து கூட்டணிக்கான அச்சாரமா இருக்குமா அப்படின்னு தான் எல்லாரும் பேசப்படுறாங்க. நீங்க சொல்ற பார்வையில இது ஒரு அரசியல் நாகரிகமாக இருந்தால் வரவேற்க வேண்டியதுதான். பொதுவா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கினாங்கன்னா அவருக்கு நேரம் தான். சாதாரண தொண்டனுடைய திருமணத்தை கூட நேரடியா சென்று வாழ்த்தி கடைசி வரையும் இருந்து புகைப்படம் எடுத்து வரக்கூடிய ஒரு பண்பாளர்ன்றது தமிழக அரசியல்ல அது ஒரு ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்ச்சி தான். அவருடைய வருகையும் மற்ற அரசியல்களுடைய வருகையும் ஒப்பிடும் போது இது கொஞ்சம் புதுசா இருக்குன்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அதனுடைய தொடர்ச்சியா வந்து இல்ல சார், இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா 2 பேர் இருக்கிற வரைக்கும் திமுக கார வீட்டுல ஒரு நல்லது நடந்தா கெட்டது நடந்தா அதிமுக போக மாட்டான். சரி, அதிமுக கார வீட்டுல ஒரு நல்லது நடந்தா கெட்டது நடந்தா திமுக போக மாட்டான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியல அநாகரிகமா மாத்துறதுல 2 பேர்த்துக்கும் மிகப்பெரிய பங்கு உண்டு. இவங்க 2 பேரும் எப்ப வந்து காலமானாங்களோ அதுக்கு பின்னாலதான் இந்த அரசியல் நாகரிகம் தான் இருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த இருக்க வந்து கொஞ்சம் தள்ளம் இருக்கு, நம்ம பாத்துக்கலாம். ஏற்கனவே அதிமுகவுல ஒரு அமைச்சரோ அவங்க வீட்டுல ஒரு நல்லது கெட்ட நடந்தா திமுகவுடைய இப்போது இருக்கின்ற அமைச்சர்களும் அதிமுக இருக்க அமைச்சர்களும் போய் கலந்துக்கிறது இப்பதான் வந்து இந்த அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியல் இந்த ஊடகவியலாளர்கள் அதிகமா பார்த்தது இல்லை. இல்ல சார், இல்ல இது அரசியல் நாகரிகன்றதை விட நான் சொல்லிடுறேங்க. அதாவது இப்படிப்பட்ட அரசியல் நாகரிகத்தை ஜெயலலிதா காலத்துல கலைஞர் காலத்துல இன்னைக்கு இருக்க பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் பார்த்ததில்லை. அதனாலதான் இன்னைக்கு பார்த்த உடனே அதுக்கு ஒரு பெரிய அரசியல் சாயம் அவங்களா பூசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நான் வந்து அதுல வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி வராதுன்னு சொல்ல வரல. வரலாம், வராமலும் போகலாம், எதுவும் நடக்கலாம். அது நடந்தாதான் உண்மை. அதுக்கு முன்னால நாமளே அதுக்கு ஒரு பெரிய அரசியல் சாயம் பூச வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, இது இப்படி பாக்குறத விட எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் அதிமுக இருந்த முக்கிய தலைவர்கள் தான் இப்போ திமுக அமைச்சர்களா இருக்காங்க. சோ திரும்ப திமுக இருந்து போகக்கூடியவங்க அதிமுகவுடைய நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா அது எப்படி இங்க திமுக படமா இருக்கும்? அதே அவங்க பழைய அதிமுக ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க அப்படி வரீங்களா? அதானே சார் உண்மை. அதிமுக திமுக மந்திரி ஆனவங்க மறுபடியும் அதிமுகவா?
அவன் பழைய நட்புல இருக்கலாம். ஆமா அதே 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 அதிமுக நண்பரோட திரும்பி சந்திக்கிறாங்கன்ற மாதிரி தான் சார் தோணுது இது. இப்ப இந்த பேராட்டி பழைய நடப்படான்னு ஒரு பாட்டு வருமே அந்த மாதிரி. ஆமா நீங்க திமுகல இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் எல்லாமே வந்து அதிமுக வந்தவங்க தானே சார். இவங்க ஒன்றும் திமுக ஊறி போனவங்க இல்லையா துறைமுகனை தவிர. இல்ல இல்ல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. சரி திமுக வந்து மிகப்பெரிய திராவிட கட்சியில சீனியர் பேர் என்ன அண்ணா போன்றவங்க உருவாக்குற கட்சி. கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு தமிழ் அறிஞர், அதுல யாருக்கும் எப்பவும் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு தமிழ் அறிஞர் கலைஞரால் வளர்க்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில பேராசிரியர் அன்பழகன் ஒரு மிகப்பெரிய தலைவர் இருந்தாரு. இன்னும் எத்தனையோ வந்து அறிவாளிகள்லாம் வந்து அந்த கட்சியில இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கட்சி அதிமுக மந்திரியா இருந்தவங்க தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஆமா திமுக ஆளு இல்ல. திமுக ஆள் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு சும்மா ஒரு ஒப்புக்கு இவரு பாமகவுடைய தலைவர் தான் சொல்லுவாரு, நீங்க வந்து பட்டியலின மக்களுக்கு அமைச்சரவையில எந்த இடத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க, 34வது இடத்துல கொடுத்துருக்கீங்கன்னு. கடைசியா ஏதாவது ஒண்ணு என் காலம் ஒருத்தர் இருக்காருன்னு இதெல்லாம் அவரு பேசிதான் இப்போ கல்வித்துறையினுடைய அமைச்சரா வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து திரு டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த விஷயத்த பேசிதான் அந்த விஷயம் நடந்திருக்குது. அதே மாதிரி நம்ம வன்னியர் சங்கத்தினுடைய வன்னியர் சமூகத்தினுடைய எம்எல்ஏ கூட இப்போ சமீபத்துல அவர் அமைச்சர் பதவி பனமரத்துப்பட்டி அவர் பேர் என்ன சார், உங்க ஊருக்கார் தான் ராஜேந்திரன். ஆமா அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறதுக்கு காரணம் கூட பாமக தான். ஏன்னா அவர் தான் தொடர்ந்து டாக்டர் அன்புமணி தான் தொடர்ந்து இந்த விஷயத்த பேசினார். இடஒதுக்கீடு உங்களுக்கு கொடுக்க முடியல, பெரும்பான்மை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கல அப்படின்னு பேசிதான் 2 அமைச்சர் கிடைச்சிடுறாங்க. இப்போ ஒண்ணு பட்டியலத்துல இருந்து உயர்கல்வித்துறை அமைச்சர், இன்னொருத்தர் இவரு சேலத்துல இருந்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன், 2 பேரும் வந்துடுறாங்க. ஆக இவங்களுக்கு எல்லாம் கூட யார் அமைச்சரா கொடுக்கணுன்றது கூட பாராளுமன்ற கட்சி தான் சொல்ல வேண்டிய நிலைமையில இருந்து இன்னைக்கு திமுகல. பட்டியல் சமூகத்திலிருந்து கோவி செலியன் நினைக்கிறேன். கோவி செலியன் தான் சார் உயர்கல்வித்துறை அமைச்சர். இப்போ பொன்முடி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தாங்க. ஆமா அவர் யாருன்னா அவர் வந்து நீண்ட நாள் திமுகவில் இருக்காரு. அவர் வந்து கும்பகோணத்துக்கு பக்கம் தான், அவரு தஞ்சை மாவட்டம் தான். பட்டியல் சமூகம், ஆனா பட்டியல் சமூகம் அவர் எந்த மாவட்டமா இருக்கட்டும், பட் அப்படிலாம் வந்து கொடுத்தாங்கன்னா காரணம் வந்து பாமக வந்து தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கனாலதான் இது. ஆனா திமுக அமைச்சர்களை எதுக்கு வந்து திமுக மந்திரி ஆக்கினாங்க நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திமுகவுல மந்திரி வேலை யாருக்கும் பார்க்க தெரியாதா சார்? மந்திரியா இருக்கிறது ஒன்றும் பெரிய கம்பசித்திரம் கிடையாது சார். மந்திரியா இருக்கிறது பியார்டோ டாவின்சி மாதிரி ஒரு ஓவியம் வர வேலை கிடையாது. பிகாசோ ஓவியம், மோனலிசா ஓவியம் வரைகிற வேலை கிடையாது. மந்திரி வேலையா இருக்கிறது. மந்திரிக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒண்ணு தெரிஞ்சா மட்டும் போதும். ஒரு பிரச்சனை அந்த துறையில இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஐஏஎஸ் ஆபீசர் 10 பேரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவங்க டிசிஷன் சொல்லிடுவாங்க. யாரு? இப்ப வருவாய்த்துறையில ஒரு பிரச்சனை, வருவாய்த்துறை செயலாளர் ஐஏஎஸ் ஆபீசர் அவங்களுக்கு கீழே இருக்க அடிஷனல் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன டிசிஷன், என்ன முடிவுன்னு சொல்லிடுவாங்க. அதுல ஒரு முடிவு எடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் மந்திரியோட வேலை. அதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா அறிவெல்லாம் தேவையில்லை. மந்திரி ஆவறதுக்கு அறிவு வேணும், இல்லைன்னா பணம் வேணும். இல்ல இல்ல நம்ம அவ்வளவு சாதாரணமா சொல்ல முடியாது சார். இல்ல நீங்க இல்ல நீங்க சொல்றதுக்கு வச்சு சொல்றேன். அதாவது தெரியல கூட மந்திரியா வேலை பார்த்தரல சார். போன பின்னால தன்னுடைய திறமையை வளர்த்துக்கலாம், அது வேற விஷயம். போன உடனே ஒரு மந்திரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல உடனே சர்வசாதாரணமா ஒரு முடிவு எடுத்துட முடியாது. திடீர்னு எம்எல்ஏ ஆவறீங்க, திடீர்னு மந்திரி ஆவறீங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து விளையாட்டு பிள்ளை, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆயிட்டாரு. இவர் எப்படி முடிவு எடுப்பார்? போன உடனே இவருக்கு எல்லாம் தெரியுமா? நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். ஒரு படத்துல சந்தானத்தை சொல்லுவாரு உதயநிதி ஸ்டாலின், மச்சான் பாண்டிச்சேரி போறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம், பொண்ணை தூக்குறோம் அப்படிம்பாரு. இப்ப தாத்தா காலத்துல இருந்து அதானே பண்ணிட்டு இருந்தீங்க. என்ன அதனால இந்த மாதிரி சினிமாவில நடிக்க வேணா தெரியும்,
ஆனா போய் அமைச்சர் பதவியை சரியா நிர்வகிக்கிற திறமை உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குமா? அது வேறு. அவங்கள வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களை ட்ரெயின் அப் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறது அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். ஆனா அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சரை எப்படி சாதிச்சார்? அன்புமணி எப்படி மத்தியில் சுகாதாரத்துறை அமைச்சராக சாதிச்சார்னா, அவருக்கு ஏற்கனவே அந்த சுகாதாரத்துறையை பத்தி நல்லா தெரியும். அவர் வந்து ஏற்கனவே வந்து மருத்துவரா பல வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. சுகாதாரத்துறையில என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் ஈஸியா வந்து அந்த துறையை வந்து நிர்வாகம் பண்ணிட்டார். இன்னைக்கும் பேசக்கூடிய அளவுல தான் அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இருக்கு. இல்ல சார், நம்ம அதை அப்படி சொல்ல முடியாது. காரணம், அவர் வந்து ரொம்ப இளம் வயதுல அமைச்சரானாரு. ஆனா அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அவங்க அப்பான்னு சொல்றதை விட இந்த சமூகத்தினுடைய தலைவர் டாக்டர் ஐயா வந்து தெளிவா சொல்லிட்டாரு. ஒரு ஜனாதிபதி கிடைக்கக்கூடிய மருத்துவம் வந்து ஒரு சாதாரண ஒரு இந்திய குடிமகனுக்கும் கிடைக்கணும்ன்ற ஒரு டாஸ்கை வந்து அவங்க அப்பா கொடுத்திருந்தார். அதாவது பாடல் கட்சியுடைய நிறுவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இந்த டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்கை அதை முடிக்கணும்ன்ற எண்ணத்தோட ஒரு மகனா இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரு நமக்கு இதான் டாஸ்க். அந்த டாஸ்க் அப்படியே ஒரு நூல் பிடிச்ச மாதிரி போனாரு. அவர் அதுக்கான அச்சீவ் பண்ணாரு. இன்னைக்கு வரைக்கும் பேசுற மாதிரி மாத்திட்டாங்க. அதான் அவருக்கு சார், அதை இயல்பாவே தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்தி அதுல தன்னுடைய பேரை வந்து பதிக்கணும் சார். அது எல்லாராலையும் முடியாது, அது அவரால் முடிஞ்சது. இன்னைக்கு அது சாதிச்சிருக்காரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே அதுல இன்னொரு செய்தி என்ன இல்ல, அதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த சிகரெட்டுல விழிப்புணர்வு, அந்த சிகரெட் அட்டையில வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வாசகங்கள், அந்த புகைப்படங்கள் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு. அன்னைக்கு இருந்த கூட்டணி கட்சியிலேயே நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கிறாங்க. அப்ப வந்து ஐயா சொல்றாரு இவரு அன்புமணி, ஐயா இந்த மாதிரி வந்து நிறைய எதிர்ப்பு வருது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, அதை கேளு, அதுக்கப்புறம் நீ சரியா மக்களுக்கு எதை செய்யணும் அதை செய்ய அப்படின்ட்டார். மன்மோகன் சிங் சொல்லிட்டார், யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சுகாதாரத்துறையில மக்களுக்கு தேவையானதை செய்யணும்னு நினைக்கிறியா நீ செய், எந்த எதிர்ப்பை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்லிட்டார் மன்மோகன் சிங். அத்தனை அது அன்னைக்கு இருந்த ஆளுமைகள் அந்த மாதிரி சார். அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி வந்து டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாரு. அன்னைக்கு இருந்த பிரதமர் வந்து டாக்டர் மன்மோகன் சிங் இருக்காரு. அவருடைய கட்சியை சார்ந்த தலைவர் வந்து டாக்டர் ஐயா இருக்காரு. சோ அந்த ஒரு பெரிய ஆளுமையோட இவரும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமை எம்பிஏ பண்ணிருக்காரு போது அவர் அதை செய்ய முடிஞ்சது. இல்ல நான் சொல்ல வரது நீங்க புரியல நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அவர் இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு செய்யறதுக்கு ஆள் இல்ல, அவர் அறிவுரை கொடுக்கறதுக்கான பின்பலம் இல்லைன்றதுனால இந்த இன்னைக்கு இந்த சர்க்கிள் நம்ம பார்க்கலாமா? நம்ம அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அதாவது அவருக்கு இருந்த அளவுக்கு சப்போர்ட் இன்னைக்கு இருக்க ஹெல்த் மினிஸ்டருக்கு இருக்கா இல்லையாங்கிறது அடுத்தது. நான் வந்து சொல்ல வந்த இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த அப்ப வந்து பிஜேபியில வந்து பவர்ஃபுல் லீடர் சத்ருகன் சின்ஹா பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சரா இருந்தவர். அவர் பாராளுமன்ற லாபியில சிகரெட் குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. யாரு? சத்ருகன் சின்ஹா. சத்ருகன் சின்ஹாவை பார்த்து எல்லாம் சலாம் போடுவாங்க. ஆனா அன்புமணி மட்டும்தான் சத்ருகன் சின்ஹாவை, நீ ஏற்கனவே மந்திரியா இருந்தவன், நீ ஹிந்தியில சூப்பர் ஸ்டாரு, நீயே வந்து பார்லிமெண்ட் லாபியில் உட்காந்து சிகரெட் குடிச்சிட்டு உனக்கு வெக்கமா இல்லையா, முதல்ல எந்திரிச்சு வெளியே போயிட்டார், கெட் அவுட். யார? சத்ருகன் சின்ஹாவை. அதுல இன்னொரு நீங்க வரலாற்று சம்பவத்தை நீங்க திருப்பி பார்க்கணும். காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து திமுக சார்பில் எம்பியா போனவர் வைகோ காங்கிரஸுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் பேசினார். பாராளுமன்றத்தில் வைகோவை காங்கிரஸ் கட்சியுடைய அன்றைய அமைச்சர் புத்தப்பிரிய மௌரியா பாராளுமன்றத்தை விட்டு வெளியே வந்தப்பனால மிரட்டுறான். இது நடந்த உண்மை சார். அப்படி வந்து தமிழ்நாட்டிலிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்களே மிரட்டக்கூடிய அந்த பாராளுமன்ற லாபியில ஒரு வட இந்தியாவுடைய செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரை வெளியே போயான்னு சொல்லக்கூடிய துணிச்சல் அன்புமணிக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஊர்னது இல்ல, அவர் இப்ப காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு சார். அது அடுத்தது, நாம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். அவர் இப்ப காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காரு, திமுகவோட இருக்காரு, அது வேற. இப்ப நாம அதை பத்தி பேச வேண்டாம். நாம என்னன்னா அந்த வரலாற்று நிகழ்ச்சியை சொல்றதுக்காக தான் சொன்னேன். இல்ல நீங்க சொன்ன அந்த வீரமிக்க வைகோ வந்து இன்னும் அப்படிதான் இருக்காரா, இல்ல ஏதோ வயது முடிந்து காரணமாக போறது இல்லையான்றதுக்காக நான் கேக்குறேன். இல்ல சார், வேண்டாம். நாம இப்ப அவரை போய் தேவையில்லாம டச் பண்ண வேண்டாம். அது வந்து நாளைக்கு நமக்கு எதிராக பேசுமோ அவர் நான் பாத்துக்கலாம்.
இப்ப நான் பேசணும் அந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறதுக்காக தான். தமிழ்நாட்டிலிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நிலைமையில இருந்தாங்க, அன்புமணி வந்து தமிழ்நாட்டில இருந்து போய் என்ன நிலைமையில இருந்தார், எப்படி வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை அந்த கடைசியா ஒரு கேள்வி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய விசிகாவுடைய மாவட்ட செயலர் வந்து சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுற சூளகிரின்னு நினைக்கிறேன் அந்த இடம், அந்த இடத்துல பேசும்போது அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவரான முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியை அவரை வந்து தாக்குறதுக்காக ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, KP முனுசாமி ஒரு செய்தி சொல்லியிருக்காரு, என்னன்னா எப்படி உங்களுக்கு எல்லாம் வந்து டாக்டர் அம்பேத்கர் முக்கியமோ அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான எங்க சமூக தலைவர் வந்து டாக்டர் ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு KP முனுசாமி சொன்னதா அந்த விசிகாவுடைய மாவட்ட அவருடைய பேர் மாதேஷ்னு நினைக்கிறேன், மாதவன் நினைக்கிறேன், அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த வன்னியர் சமூகத்தை குறித்து அவருடைய விமர்சனங்கள் ரொம்ப அச்சிலேற்ற முடியாத அளவுக்கும் தனிநபர் விமர்சனமாகவும் அந்த KP முனுசாமி பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து விசிகாவுடைய கொள்கை பேசுவதை விட அல்லது KP முனுசாமியுடைய கொள்கை பேசுவதை விட தனிநபர் விமர்சனமா அவரை வச்சு ஒரு சமூகத்து மேல தன்னுடைய வன்மத்தை கக்கியிருக்காரு. இது பொதுவாவே இந்த மாதிரியான விசிகா கூட்டத்துல இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுகள் நடைபெறது எப்படி நீங்க பாக்குறீங்க? அது இரண்டு விஷயங்களுமே தப்பு. அதாவது அண்ணல் அம்பேத்கர் தலித்களுக்கான தலைவர் என்று ஒரு பிம்பத்தை உருவாக்குவதே முதல் தப்பு. அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சமூக நீதிக்கான தலைவர். அம்பேத்கர் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 356வது சட்டப்பிரிவு ஆட்சியை வந்து டிசால்வ் பண்ற அதிகாரத்தை மத்திய அரசு கொடுக்குது. அந்த சட்டப்பிரிவை வந்து சட்டத்துல கொன்ற போதே அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, இந்த சட்டம் வந்து ஒரு டெட் ஹார்ஸ், இது ஒரு செத்த குதிரையா தான் இருக்கணும், இதை பயன்படுத்தி எந்த மாநில அரசையும் மத்திய அரசு கலைக்க கூடாது அப்படின்னு அம்பேத்கர் சொன்னாரு. அதே மாதிரி அந்த அரசியல் சட்ட முன்வரைவுல பேக்வேர்டு கிளாஸ்ங்கிற ஒரே ஒரு வார்த்தையை சேர்த்து இன்னைக்கு வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கான இடஒதுக்கீடு, சமூக நீதிக்கான அங்கீகாரத்தை கொடுத்தது அம்பேத்கர். ஆனா அம்பேத்கரை இன்னைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல தலித் சமூகத்துக்கான தலைவரா வந்து சித்தரிக்கிறார். ஏன்னா இவங்களுக்கு பிழைப்பு நடத்துறதுக்கு, இவங்க பிழைப்புவாதத்துக்கு ஒரு தலைவர் தேவை. ஆகவே அம்பேத்கரை வந்து இவங்களுடைய பிழைப்புவாதத்துக்கு தவறா சித்தரிக்கிறாங்க. ஒண்ணு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா வந்து 1980 வன்னியர் சங்கத்தை கட்டமைக்கும் போதுதான் அவர் வன்னியர்களுக்கான தலைவர். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு போராடும் போது கூட அனைத்து சமூகத்திற்கும் இடஒதுக்கீடு வேணும்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கே தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு 22% இடஒதுக்கீடு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இதை வந்து திராவிட கட்சிகள் உதட்டளவுல சொல்லிட்டு இருந்ததை உள்ளத்தளவுல கொண்டு நிறுத்தி போராடின ஒரு டாக்டர் ஐயா. அதுக்கு பின்னால 1987 பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது டாக்டர் ஐயா வன்னியர் சமூகத்தை தாண்டி ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான தலைவர் ஆயிட்டார். எல்லா சமூகத்திற்கும் பாதிக்கப்படுகின்ற அத்தனை சமூகத்துக்கும் குரல் கொடுக்கிறார். நாடார் சமூகத்தை பற்றி சென்ட்ரல் போர்டு சிலபஸ்ல தவறா சித்தரிக்கும் பொழுது அதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தது யாரு? டாக்டர் ஐயா தான். இல்ல, குரல் கொடுத்து மட்டும் இல்லாம அதை நீக்கவும் செஞ்சாங்க. அதை நீக்க வச்சாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு மத்திய அமைச்சரை தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு பொன்னுசாமியை தலித் தெளிமலை மந்திரி ஆக்குறது யாரு? பாமக தான். அதுக்கடுத்து தென் தமிழ்நாட்டுல ஜாதி கலவரம் தலைவிரிச்சு ஆடும் போது தேவேந்திர குல வேளாண் சமூகத்தை திரட்டி மதுரையில போய் 5 லட்சம் பேரை திரட்டி வடக்கே வன்னியர்கள் தெற்கே தேவேந்தர்கள்னு தலித் சமூக வன்னியர் சமூக ஒற்றுமைக்காக ஒரு மிகப்பெரிய மாநாட்டு நடத்துறது டாக்டர் ஐயா தான். இலங்கையில வந்து தமிழினத்துக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனைகள் போராட்டம் போது தமிழ்நாட்டுல எல்லாருமே அமைதி காக்கும் பொழுது அன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியில ஜெயலலிதாவை எதிர்த்து தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தி அன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துடைய கருத்தை பிரதிபலிச்சது டாக்டர் ஐயா தான். அது KP முனுசாமி வந்து அவர் வன்னியர் சமூகத்து தலைவர்னு சொல்லி இருக்கலாம், அது வந்து அவருடைய கருத்து. ஆனா வன்னியர் சமூகத்தை தாண்டி ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான தலைவர் டாக்டர் ஐயா தான்.
இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த மாதேஷ் பேசின கூட்டம் நடந்தது எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒசூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும் சூளகிரி. ஒசூர் வந்து 2 சிப்காட்டுகளை கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழில் நகரம், ஒரு தொழிற்பேட்டை அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1000 தொழிற்சாலைகள் இருக்குது, சின்னதும் பெரியதுமாக. மிகப்பெரிய வேலை வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு தெரிய ஒரு 4-5 மாவட்டங்கள், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அந்த பக்கம் பழைய வடார்காடு, ஒருங்கிணைந்த வடார்காடு தாலுகா, இந்த பக்கம் திருச்சி, அரியலூர், இப்படியே போனீங்கன்னா ஈரோடு, இப்படி பல மாவட்டங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடமா இன்னைக்கு ஒசூர்ல இருக்கிற தனியார் தொழிற்சாலைகள் அதிகம் இயங்குகின்ற அந்த 2 தொழிற்பேட்டைகள் இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க கட்சி நடத்துறோம், நாங்க ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், சமூக நீதியை காப்பாத்துறதுக்காக போராடுறோம். எங்க தலைவர் திருமாவளவன் சமூக நீதி காவலர்னு நீங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிறீங்க. நீங்க அந்த சூழல்ல என்ன பேசி இருக்கணும் அந்த கூட்டத்துல? அங்க வெறும் ஜாதிய வன்மத்தை மட்டுமே தானே பேசுனீங்க. ஒசூர்ல இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள்ல தலித் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேணும்னு பேசியிருந்தீங்கன்னா நீ ஆம்பளை, நீ வந்து நியாயமான இதை பேசுற. இல்ல சார், இல்ல சார், அப்படிதான் பேசி ஆகும். இல்ல அவர் ஏற்கனவே அந்த கூட்டத்துல முழுக்க முழுக்க அப்படிதான் பேசியிருக்காரு. நம்மளும் அப்படி பதில் சொல்ல வேண்டிய வேலை இல்ல. இல்ல நான் தான் கேக்குறேன். ஏன்னா எதுக்காக நீங்க போராடணும்? நீங்க ஒரு KP முனிசாமி மட்டுமே பேசுறதுக்காக, அவர் திட்டத்துக்காக மட்டுமே ஒரு கூட்டமா? நீ KP முனிசாமி மந்திரியா இருக்கும் பொழுது இந்த தலித் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை தனியார் நிறுவனங்கள்ல ஒசூர் கோயில வாங்கி கொடுக்க பேசியிருந்தா ரைட், உன்னுடைய குற்றச்சாட்டு சரி, உன்னுடைய குற்றச்சாட்டு நியாயம் ஒத்துக்கலாம். ஆனா நீங்க வந்து KP முனிசாமி வந்து ஜாதி வெறியோடு இருக்கிறாரு, அதோட இருக்கிறாரு, இதோட இருக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. இப்ப திமுக மந்திரியில அவர் சம்பாதிக்கலையா? எல்லாம் அப்படியே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா? இப்ப அடுத்து சேகர் பாபு வடபழனி முருகன் கோயில் முன்னால போய் துண்டு விரிச்சு போட்டு பிச்சை எடுக்க போறாரா? அவர் எதுவுமே சம்பாதிக்கலையா? இப்படி இருக்கிறப்ப நீங்க திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. திமுக மந்திரி செந்தில் பாலாஜி மந்திரியா இருக்கும்போது ஊழல் குற்றச்சாட்டுல 465 நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு. அந்த கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. அவங்கள பேசல, KP முனிசாமி மட்டும் பேசுறீங்க. என்ன சித்தாந்தம் விடுதலை சிறுத்தைகளுக்கு? நான் தான் கேக்குறேன், என்ன சித்தாந்தம் உங்களுக்கு? நீங்க ஒசூருக்கு பக்கத்துல ஒரு கூட்டத்தை போடுறீங்க, ஒசூர்ல போடுறீங்க அப்படின்னா, நீங்க அம்பத்தூர் ரியல் எஸ்டேட்ல போய் விடுதலை சிறுத்தைகள் ஒரு கூட்டம் நடத்துறீங்க அப்படின்னா, அம்பத்தூர் ரியல் எஸ்டேட்ல இருக்க அத்தனை கம்பெனி முன்னால ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். தலித் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வந்து எல்லா தனியார் துறையிலையும் வேணும்னு நீங்க வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ரைட், நீங்க சரியான ஆட்கள், நீங்க சரியான ஒரு கட்சி நடத்துறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு எங்க கூட்டம் போட்டாலும் ஜாதி வெறி, ஜாதி ஆணவம், 24 மணி நேரம் ஜாதியை பிடிச்சே தொங்கிட்டு இருக்காங்க. அது நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்க மிக்க நன்றி. நம்ம இந்த இல்ல அதாவது ஒருத்தன் கரடி என்ன புடிச்சிட்டு கத்திக்கிட்டே இருப்பானா. எல்லாரும் வந்து காப்பாத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல கரடி பிடிச்சின்னு கத்திக்கிட்டே இருந்தானா. அப்பதான் உன்னை அந்த கரடி விட்டுட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது, நீ ஏன் கரடி பிடிச்சி கத்திட்டு இருக்க அப்படின்னா. அந்த மாதிரி யாருக்குமே இப்ப ஜாதி வெறியே இல்ல. அதை விட்டு எல்லாம் விலகி வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க பெரும்பான்மையான சமூகங்கள் சமூக நீதிக்காக மட்டும் தான் ஜாதி வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கே அவங்க ஜாதி வெறின்னு இந்த கரடியை விடாம கத்திட்டு இருக்கிறது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நன்றி சார். அதிமுக தன்னுடைய பலத்தை நிரூபிக்க பெரிய கூட்டணி அமைக்குமா, அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னுடைய சமூக பார்வையை மாற்றிக்கொள்ளுமா என்ற பல கேள்விகளுக்கு விடையாக இந்த பேட்டி அமையும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் நன்றி.